அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் 3வது புத்தக வாசிப்பு நிகழ்வு. கடைசியான நிகழ்வில் நம்ம கிராமம் நட்புணர்வையும் ஆதரவையும் வழங்கியது அப்படிங்கிற தலைப்பில் தாஜி அவருடைய சிறு வயது பருவத்தை எப்படி ஷேர் பண்ணியிருந்தாருங்கிறதோடு ஆரம்பித்தோம். அதாவது தாஜி 1956ஆம் ஆண்டில் குஜராத்தில் இருக்கக்கூடிய கல்லா அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நான் பிறந்தேன். இந்த கல்லாங்கிற கிராமம் கோடை காலத்தில் ஒரு மங்கலான பழுப்பு நிறத்துலையும் பருவமழை காலத்தில் பசுமையாகவும் என்னுடைய இதயத்தில் எப்பயுமே பொன்னான நினைவாக இருக்கக்கூடிய ஒரு கிராமம் அப்படின்னு சொல்கிறாரு. எங்கள் கிராமத்தில் 50க்கும் குறைவான குடும்பங்கள் தான் இருந்துச்சு. பெரும்பாலான வீடுகள் ஒரு பிரபலமான தெருவிலேயே அமைஞ்சிருக்கும். கோயில், பள்ளிவாசல், மக்கள் கூடுகின்ற இடங்கள் இது எல்லாமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. என்னோடய அப்பா ஒரு ஆயுர்வேத மருத்துவராக இருந்தார். கிராம மக்களோட பல்வேறு நோய்களுக்கு அவர் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருந்தார். இலவசமாக அதை செஞ்சிட்டு இருந்தார். எங்களுக்கு ஆத்தங்கரையில் ஒரு நிலம் இருந்துச்சு, விவசாய நிலம். எங்கள் அப்பா அந்த வயல்வெளியில் வேலை செய்வார். அந்த பண்ணையிலேருந்து கிடைக்கக்கூடிய விளைபொருட்களை குடும்பத்துக்கு தேவையான உணவை, சாப்பாடை ஏன்னா சமைக்கிறதுக்கு அதன் மூலமாக நாங்கள் வருமானம் ஈட்டினோம் அப்படின்னு சொல்கிறாரு. நாங்கள் எப்போயுமே தரையில் உக்காந்து தான் சாப்பிடுவோம் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. எங்கள் வீடு சிறுசாக இருந்தாலும் எங்கள் கூட எங்கள் பாட்டி இருந்ததுனால அதுக்கு ஒரு தனிப்பட்ட அழகு இருந்துச்சு. அவங்களோட மென்மையான இயல்பு எல்லாத்தையும் எங்கள் மிதமான வருமானத்தையும் கூட கண்ணியமாக்குச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வீட்டையும் கவனிச்சுக்கிட்டு 5 குழந்தைகளை வளர்ப்பதற்கு கடுமையான உழைத்த என்னோடய அம்மாவுக்கு என் பாட்டி பெரும் ஆதரவாக இருந்தாங்க. நாங்கள் 2 சகோதரர்கள் மற்றும் 3 சகோதரிகள். நான் 4வது குழந்தை. என்னோடய தங்கை 5வது குழந்தை. கல்லாங்கிற அந்த கிராமத்தில் நிறைய குழந்தைகள் இருந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஒன்றா விளையாடுவோம். நான் மிகவும் குறும்புத்தனம் உள்ளவனாக இருந்து அடிக்கடி சிக்கலில் மாட்டிக்கொள்வேன். என் குடும்ப பருவத்தையும் என் குழந்தை பருவத்தையும் என் பேர குழந்தைகள் வளரக்கூடிய காலத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது நாங்கள் அனுபவித்த சுதந்திரம்தான் எனக்கு தனித்து தெரியுது அப்படின்னு தாஜி சொல்கிறாரு. என் குழந்தை பருவம் கவலையற்றதாகவும் சுதந்திரமான மனநிலையுடனும் வெளிப்படையான தன்மையுடையதாகவும் இருந்துச்சு. ஆனால் இன்று உள்ள குழந்தைங்க கிட்ட அது இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இன்றைய நாட்களில் பள்ளிக்கு பக்கத்துலேயே நம்ம வீடு இருந்தாலுமே கூட குழந்தைங்க என்ன பண்ணுறாங்கன்னா பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போகிறது கிடையாது அப்படின்னு சொல்கிறாரு. நான் வளர்ந்த காலத்தில் நாங்கள் பள்ளிக்கூடத்துக்கு எப்பயுமே நடந்தே தான் போவோம். வீட்டுக்கு திரும்ப பெல் அடித்த உடனே ஓடி திரும்பி வருவோம். இன்றைக்கி குழந்தைங்க வெளியே விளையாடும்போது பெற்றவங்க பக்கத்துலேயே கவனிச்சுக்கிட்டு இருக்க வேணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. நாங்கள் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் திறந்த வெளியில் காட்டு குதிரையை போல் ஓடி விளையாடுவோம். எங்களுடைய பெற்றோர்களுக்கு நாங்கள் பாதுகாப்பாக இருக்கோம் அப்படிங்கிற நம்பிக்கையை கொடுக்கறதுக்காக அனைவரின் மீதும் எங்கள் பாட்டிகளுடைய கண்காணிப்பு எப்போதுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குழந்தையாக நான் கல்லாவில் என்னுடைய வாழ்க்கை மிகவும் சுதந்திரமாக இருந்துச்சு. உதாரணத்துக்கு நான் யார் வீட்டில் வேண்டுமானாலும் சாப்பிடுவேன். அது ஒரு சாதாரண விஷயமாகவே இருந்துச்சு. பெரும்பாலான நாட்கள் நான் என்னுடைய நண்பர்கள் யாராவது வீட்டில் தான் நான் போய் சாப்பிடுவேன். என்னுடைய நண்பர்கள் யாராவது எங்கள் வீட்டில் சாப்பிடுவாங்க அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. அதே மாதிரி நான் என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டில் சாப்பிட்டுட்டு இன்னொரு முறை எங்கள் வீட்லேயுமே கூட சாப்பிட்ருக்கேன் அப்படிங்கிறதையும் சொல்கிறாரு. நாங்கள் குழந்தையாக இருக்கும்போது ஒருபோதுமே எங்கள் கூட எப்பயுமே நாங்கள் தண்ணி பாட்டிலை எடுத்துகிட்டு போனதே கிடையாது. தண்ணி தவிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் யார் வீட்டு கதவை வேணாலும் தட்டி நாங்கள் தண்ணி வாங்கி குடிப்போம். அதே மாதிரியே பாத்ரூம் போகணுனாலும் யாருக்கிட்டனாலும் கேட்போம். எல்லாருமே அனுமதிப்பாங்க. குழந்தைங்கக்கிட்ட தாங்க ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கிற உணர்வு இருந்துச்சு. அப்போது அவங்க எங்கேயுமே நிராகரிக்கப்பட்டதாக உணரவே இல்லை. எல்லா இடத்துலையுமே குழந்தைங்கள் வரவேற்கப்பட்டாங்க. அப்போது இதனால் அவங்களுடைய நம்பிக்கையும் சுய உணர்வும் நல்லா மேம்பட்டுச்சு. குழந்தைகளுடைய நம்பிக்கையும் சுய உணர்வும் மேம்பட்டுச்சு அப்படிங்கிறதையும் தாஜி சொல்கிறாரு. மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க விஷயம் என்னென்னா, குழந்தைகளை சிறப்பானவர்களாக உணரச் செய்கிறதுலையும் பாதுகாப்பாக உணரச் செய்கிறதுலையும் இருந்த வேறுபாடு தான்.
முக்கியம் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அந்த காலத்தில் வந்து இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. என்னுடைய குழந்தை பருவத்தில் நாங்கள் ஒரு பாதுகாப்பான உணர்வோடு வளர்ந்தோம். அது குடும்பம் மற்றும் சமூகம் எங்களுக்கு அளித்த அன்பு மற்றும் அக்கறையினால தான் அந்த பாதுகாப்பு உணர்வு எங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் நான் எந்த ஒரு வகையிலையும் சிறப்பானவன், நான் தான் வந்து சிறப்பானவன்னோ, எனக்குள்ள நிறைய திறன்கள் இருக்குது அப்படின்னோ நான் வந்து பாராட்டப்பட்டதா எனக்கு நினைவே இல்லை. யாரும் என்னை அப்படி பாராட்டினதா எனக்கு எந்த ஒரு நினைவும் இல்லை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைய நாட்களில் நம்ம குழந்தைங்களை சிறப்பானவர்களாகவும் திறமைசாலிகளாகவும் உணரச் செய்கிறதற்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம், கண்கூடாக பார்க்குறோம். குழந்தைங்களுக்கு பாதுகாப்பான உணர்வை கொடுக்கறதுக்காக அவங்களுடைய திறமைகளுக்காக அவங்கள சிறப்பானவர்களாக உணர வைப்பதில் நம்ம கவனம் வந்து செலுத்துகிறோம். நம்ம கவனம் வந்து இந்த மாதிரி திரும்பும்போது அது என்ன ஆகுதுன்னா, அது பாதுகாப்பு இன்மையை வந்து முதல்ல வந்து பெற்றோர்கிட்ட கொண்டு வருது. பெற்றோரிடம் ஒரு பாதுகாப்பின்மையும், பிறகு குழந்தைகளிடமும் அந்த பாதுகாப்பின்மை வந்து வளர ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாரு. அது குழந்தைகளை வந்து இந்த மாதிரி சிறப்பானவர்களா, திறமைசாலிகளா வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு நினச்சி அதில் கவனம் செலுத்துறதுனால என்ன ஆகுதுன்னா, நமக்குள்ள ஒரு பாதுகாப்பின்மையும், நாளடைவில் குழந்தைகளிடமும் அது வந்து வளருது அப்படிங்கிறத வந்து தாஜி மென்ஷன் பண்ணுறாரு. குழந்தைகள் வந்து சிறப்பானவர்களாக அவங்கள உணர செய்யும்போது கவனம் வந்து அவங்களுடைய சாதனைகள் மீது தான் வந்து செலுத்தப்படுது. இதனால் என்ன ஆகுதுன்னா, வீட்டோட அலமாரியில் முழுவதும் பதக்கங்கள், கோப்பைகள் வந்து நிரம்பி இருக்கும். ஏன்னா அவங்கள சிறப்பானவர்களாக மாற்றணும், நம்ம நிறைய விஷயங்களை ஈடுபட வச்சு நிறைய விஷயங்களை ஜெயிக்கணும்னு சொல்லி சாதனைகள் பண்ண வைக்கிறது. அப்படி தான் அவங்கள வந்து பாராட்ட சிறப்பானவர்களாக உருவாக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஸோ இதனால் என்ன ஆகும்னா, இந்த மாதிரி பதக்கங்களும் கோப்பைகளும் தான் நம்ம வீட்டில் நிரம்பி வழியும். ஊக்கப்படுத்துவது நல்லது தான். ஆனால் தொடர்ந்து அவங்களுடைய சாதனைகளை வந்து போற்றி பாராட்டுவது வந்து குழந்தைகளை சாதிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கி அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு தாஜி சொல்கிறாரு. தொடர்ந்து இன்னும் நீ இதில் சாதிக்கணும்னு அவங்கள வந்து நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா, அவங்கள வந்து நம்மளை ஒரு கட்டாயப்படுத்துகிற நிலைமைக்கு கொண்டு போன மாதிரி ஆக்கி அது அவங்களுக்கு தீங்கு விளைவிக்கும்னு ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. நம்மால் பெரிய அளவில் சமுதாயத்தை மாற்ற முடியாது. ஆனால் நம்ம குடும்பங்களில் குழந்தைகளின் மீது நாம் அன்பு காட்டுறதுலையும் அவங்கள வந்து பாதுகாப்பாக உணர செய்கிறதுலையும் நாம் வந்து கவனம் செலுத்தலாம் அப்படின்னு சொல்கிறாரு. குழந்தைகளை வந்து மிகவும் அதிகமாக புகழாதீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறாரு. குழந்தைங்களை பொறுத்தவரை புகழ்ச்சி அப்படிங்கிற ஒளியோட எதிரொலி வந்து சூட்சமமான விதத்தில் ஒரு எச்சரிக்கையாக அவங்க மனசில் வந்து பதிவாயிருமா. அடுத்த முறை நான் என்னால் செய்ய இயலவில்லை, அதால் செய்ய முடியல அப்படின்னு சொன்னால், என்னால் முடியவில்லையே என்ன ஆகும், என்னால் செய்ய முடியல என்ன ஆகும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அவங்களுக்குள்ளே வந்து வர ஆரம்பிச்சிடும். அதனால் குழந்தைகளை வந்து புகழாதீர்கள் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியாக புகழ்கிறது வந்து குழந்தைங்களை வந்து உங்களுடைய அன்பையும் கவனத்தையும் அவங்க சாதனைகளோட தொடர்புபடுத்த வைக்குது. அதாவது நான் சாதனை பண்ணால் மட்டும்தான் அம்மாக்கிட்டேருந்து அப்பாக்கிட்டேருந்து எனக்கு அன்பு கிடைக்கும், கவனம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து குழந்தைகள் உள்ள வர ஆரம்பிச்சிரும்னு சொல்கிறாரு. நான் நன்றாக செய்தால் அம்மாவும் அப்பாவும் என் மீது இன்னும் அன்பு செலுத்துவாங்க என்று குழந்தைகள் வந்து எண்ண துவங்குவார்கள். பெற்றோர்களாக குழந்தையின் வெற்றியை விட அவர்களது முயற்சிகளுக்கு அங்கீகாரம் அளியுங்கள்ங்கிறாரு. அவங்கள எல்லா இதுலேயும் முயற்சி பண்ண வைங்கன்னு மட்டும்தான் சொல்கிறாரு. குழந்தைகள் வெற்றி அடைந்தாலும் தோல்வி அடைந்தாலும் அவங்களுடைய முயற்சிகளை வந்து ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் முயற்சியை கொண்டாடுங்கள்ங்கிறாரு. வார இறுதியில் ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி தர்றது, அவங்கள இரவு நேர திரைப்படத்துக்கு கூட்டு போகிறது, மேஜையில் ஒரு சிறு குறிப்பு எழுதி வச்சு இது செய்யலாம் அது செய்யலான்னு ஒரு கேம் மாதிரி பண்ணுறது, இது எல்லாம் கவனம் வந்து எதிர்காலத்தின் மீது தான் நமக்கு இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. இந்த மாதிரியான ஒரு அணுகுமுறை வந்து குழந்தைகளை வந்து வெற்றி மற்றும் தோல்வியை வந்து ஒரே மாதிரியான கண்ணோட்டத்தோடு பார்க்க வைக்கும்னு சொல்கிறாரு. ஏன்னா எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து பெற்றோரின் அன்பை வந்து இழக்க போகிறதில்ல. நம்ம இந்த மாதிரி செய்யும்போது சரி நம்ம என்ன பண்ணாலும் அம்மா அப்பா வந்து நம்மளுடைய அன்பை வந்து நம்மளை வந்து ஏற்றுக்குவாங்க, நம்மளுடைய முயற்சிக்கு தான் அவங்க அங்கீகாரம் கொடுக்கும்போது நம்மளை ஏற்றுக்குவாங்க, நம்ம அன்பு வந்து இழக்க போவதில்லைன்னு சொல்லிட்டு குழந்தைகளுக்குள்ளே அந்த ஒரு பாதுகாப்பு உணர்வு வரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறாரு. இப்போதெல்லாம் மிகவும் பிரம்மாண்டமான முறையில் குழந்தைங்களோட பிறந்த நாளை வந்து கொண்டாடுறது மூலமாக புகழ்ச்சியை வெளிப்படுத்துறது ஒரு வழக்கமாகி போச்சு. எங்களோட சிறு வயதில் நாங்கள் பிறந்த நாளை கொண்டாடியதே இல்லை.
அப்படின்னு வந்து தாஜி சொல்கிறாரு. ஸோ இந்த மாதிரி இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம குழந்தைங்களை எந்த அளவு வளர்ப்பு முறையில் வச்சுருக்கோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம வந்து 34வது பக்கம் வரைக்கும் வாசித்திருக்கோம். அடுத்து நம்ம அடுத்த வீடியோவில் இந்த பக்கத்துலேருந்து தொடங்கி இன்னும் 10 நிமிஷத்துக்கு நமக்கு எவ்வளோ பண்ண முடியுமோ நம்ம அந்தளவுக்கு விளக்கம் பார்க்கலாம். நன்றி.